ரதிய காடுப்படியில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் அக்கா வீட்டில் ஈரல் சுக்கா அக்கா பண்ண போகிறேன் இன்றைக்கி. அக்கா ஸ்டைலில் அக்கா எப்படி பண்ணுறேன் பாருங்கோ. இப்போ அக்கா ஒரு வடை சட்டியை காய வச்சு அதில் ஒரு குளிக்கரண்டி ஆயில் விட்டுருக்கேன். என்ன ஆயில்னாலும் விட்டுக்கோங்க. அக்கா வந்து பாச்சூன்னு ரீபண்ட் ஆயில் தான் விட்டுருக்குறேன். இப்போது நம்ம இதில் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன். சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். பெரிய வெங்காயத்துக்கு சின்ன வெங்காயத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் காரத்தன்மை கொடுக்கும். நல்லா நம்மளுக்கு என்ன டைம் தான் கொஞ்சம் எடுத்துக்கும். தண்ணியில் சின்ன வெங்காயத்தை எடுத்து போட்டுட்டு ஒரு 5 மினிட் கழித்து அதை எடுத்து தோல் ஊற்றிங்கன்னா சீக்கிரமாக தோல் வந்துடும். அப்போ பொடியாக கட் பண்ணிக்க வேண்டியது. இது கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறதுக்கு எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஃபஸ்ட்டே சால்ட்டு போட்டுடலாம், அப்போ தான் வதங்குன்னு சொல்லி ஒரு 1/2 ஸ்பூனு தூள் உப்பு போட்டேன். கல்லுப்பும் போட்டு வதக்கிக்கலாம். அக்கா நீ தூள் உப்பு போட்டேன், ஆனால் கல்லுப்பு தான் எடுத்து வச்சுருப்பேன். இன்றைக்கி அதை மறந்துட்டேன். கல்லுப்பு போட்டு தான் எல்லாமே கல்லுப்பு போட்டு பண்ணுறது தான் அக்காவுக்கு பிடிக்கும். இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் செவக்க வதங்கணும். இப்போ இந்த அளவு வெங்காயம் வதங்கினது போதும். இதுக்கு வந்து தக்காளி போடக்கூடாது இந்த ஈரல் சுக்காவுக்கு. இப்போ அக்கா என்ன வச்சுருக்கிறேன் பாருங்கள். இஞ்சி பூண்டு ஒரு பெரிய பல் பூண்டு 2, கொஞ்சம் இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் கறிவேப்பிலை. இதை போட்டு கொஞ்சம் ஒரு 2 பரட்டு. இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசால் போட போகிறோம். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். இப்போ தனியாத்தூள் அதுவும் தனியாக தான் அரைச்சி வச்சுருக்கேன், அது ஒரு 1/4 ஸ்பூன் தான் போடுறேன் அக்கா. அப்புறம் ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், எல்லாம் வீட்டில் அரைச்சி வச்சதுப்பா. இது வந்து இப்போ மிளகுத்தூள் இது ஒரு 1/2 ஸ்பூன், அது அதிகமாக போட்டிருக்கிறேன். கொஞ்சம் காரம் அதிகமாக நம்ம இப்போ மிளகு சேர்த்தோம்னா நல்லது கொஞ்சம். அதனால் இந்த சுக்காவுக்கு வந்து மிளகு கூட கொஞ்சம் சேர்க்கணும். மிளகுத்தூள் இது வந்து சோம்பு 1/4 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் தான் 1/2 ஸ்பூன். இப்போ வந்து இது வந்து கரம் மசாலா, இது வந்து 1/2 ஸ்பூன். அக்கா கறி மசாலா பட்டெல்லாம் போடல, அதனால் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துப்பேன். கறி மசாலா போட்டால் இன்னும் ரொம்ப ஸ்மெல் வரும். எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, அதனால் கம்மியாக சேர்த்துப்பேன். இது கொஞ்சம் நல்லா அப்படியே வதக்கி கொடுக்கும். மசாலா போட்டதுக்கப்புறம் ரொம்ப அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அக்கா வந்து ஈரல் வந்து 1/4 கிலோ வாங்கி நல்லா கழுவிட்டு இந்த அளவு பொடியாக கட் பண்ணி மஞ்சத்தூள் மட்டும் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு பரட்டி வச்சுருக்கேன். சால்ட்லாம் போடல. சால்ட்டு போட்டால் ஈரல் ரஃப் ஆயிரும் கல் மாதிரி. அதனால் ஈரலுக்கு மட்டும் சால்ட்டு போட்டு பரட்ட மாட்டோம். எங்கள் அம்மா சொல்கிற டிப்ஸு தான் இதெல்லாம். அதனால் இன்றைக்கி இதை தான் 1/4 கிலோ அளவு. ஈரலை கழுவிட்டு நறுக்குங்க, அப்போ தான் நம்மளுக்கு சத்தெல்லாம் வேஸ்ட்டாக போகாது. ஈரல் மட்டும் ஈரல் ரத்த பொரியல்லாம் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணணும். 1/4 கிலோ ஈரலுக்கு ஃபஸ்ட்டு அக்கா ஒரு குழிக்கரண்டி ஆயில் விட்டுருந்தேன்னா அது பத்தலை. இந்த குழிக்கரண்டிக்கு இது ஆஃப் தான். இதில் வந்து ஒரு 1.5 போல் ஊற்றுறேன். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குழிக்கரண்டினா இதுக்கு 3 ஃபுல்லாக எடுத்து ஊற்றிருந்தேன், அதான் ஒரு குழிக்கரண்டி. இப்போ இந்த ஆயில் போதும். நல்லா அதை வச்சு நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருக்கலாம். ஈரல் ரொம்ப சீக்கிரமாக வெந்துரும்பா. நம்ம மூடிலாம் வைக்க தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி பார்த்தா கட் ஆயிடுச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஆயில் எதுக்கு ஊற்றுறோன்னா இதுக்கு தண்ணி தெளிக்கூடாது, எண்ணெயிலே வெந்தால் தான் இந்த ஈரல் சுக்கா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பாருங்கள், இப்போ அடி பிடிக்காமல் வந்திருக்கு பாருங்கள். அப்படி பரட்டி எடுக்கிற மாதிரி வருதா? அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். மூடி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் வேகட்டும். அவ்வளோதான். ஈரல் இறக்குற ஸ்டேஜ் வந்துடுச்சு. ஊற்றின எண்ணெய்லாம் அப்படி கக்குது பாருங்கள், அது எல்லாம் வெளியே வருது பாருங்கள். இந்த ஈரலை பாருங்களேன், இந்த எப்படி கட் பண்ணால் கட்டாயி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவு இந்த கட்டாயம் வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம போட்டு பரட்டிக்கிட்டே அடுப்புலேயே போட்டுட்டிங்கன்னா ரொம்ப ரஃப்பாக ஹார்டாக ஆயிரும், கல் மாதிரி ஆயிரும். அப்போ ஈரல் வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்காது. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ அக்கா கொஞ்சமாக கறிவேப்பிலை தூவிடுறேன், கொஞ்சம் வாசனைக்கு. ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீராமல் போட்டுருவேன். என்ன இல்லைன்னா இந்த காரமும் அதில் சேர்ந்துடும், குழந்தைங்களாம் சாப்பிட முடியாது. நான் மிளகாத்தூள் 2மே ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கரம் மசாலாவில் கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால் போதும். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ, இன்னும் சால்ட்டு காரம்லாம் பத்தலைன்னா நீங்களும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இதுக்கு மேலே விடாதீங்க, ஈரல் ரொம்ப கல் மாதிரி ஆயிரும், ஹார்ட் ஆயிரும். ஈரல் மட்டும் சாஃப்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு மசாலாலாம் பிடிச்சி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இப்போ அக்கா அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ரதிய ஸ்டைலில் இந்த மாதிரி ஈரல் சுக்கா செஞ்சுட்டு ரசம் இல்லைன்னா வெறும் ரைஸு. கேர்டுலாம் இதுக்கு தேவையில்லை, கேர்டு ஊற்றக்கூடாது. நாங்கள் கேர்டு ரைஸுக்கு நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டோம். அதனால் வெறும் ரைஸில் போட்டு நல்லா பரட்டி இதை சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 3 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்க நல்லா மென்று சாப்பிட்ருவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதிய காடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.